வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வினாத்தாள்களை நிர்மாணிப்பது எவ்வாறு என்பது தொடர்பாக அமைகின்றது. நியூ கூகுள் ஃபார்ம்ஸ். இந்த ஒவ்வொரு ஃபார்ம்கள் வாயிலாக நாம் ஒவ்வொரு வினாத்தாள்களை நிர்மாணித்து கொள்ளலாம். Saraswati grade 1 underscore maths part 1 என நான் வழங்கி முதலாவது கேள்வியாக மாணவனுடைய பெயர் ஸ்டூடெண்ட் நேம், அதுக்கடுத்ததாக இண்டெக்ஸ் நம்பர், அதுக்கடுத்ததாக கிரேட் அல்லது ஏஜ் என்னொன்றை வழங்கி இன்னும் ஒரு செக்ஷனை பிரிப்பதற்காக நான் செக்ஷன் நம்பர் போட்டோம். இந்த செக்ஷனில் பார்ட் 1 என வழங்கி மீண்டும் கேள்விகளை ஆரம்பிக்கின்றேன். 1 + = நான் இங்கு ட்ராப்டவுன் லிஸ்ட் விடைகளை வழங்கும் முறையை தெரிவு செய்து 1 2 3 4 என தெரிவு செய்து இதனை செய்து செய்கிறேன். மீண்டும் இரண்டாவது கேள்வி 2 + 1 அதற்கான விடையை அதற்கு அடுத்ததாக மீண்டும் மூன்றாவது வினாவாக 5 + 6 11 என இந்த விடைகளை நான் வழங்கி அதற்கு அடுத்ததாக அடுத்த செக்ஷனை பிரிக்கின்றேன். பார்ட் 2 இதில் 10 - 5 10 - 5 10 5 2 1 என விடைகளை வழங்குகின்றேன். அதற்கு அடுத்ததாக 4 - 1 விடைகளாக 4 3 1 2 முதலான விடைகளை கற்றுக்கொண்டதன் பின்பு என்னுடைய வினாத்தாளை நிறைவு செய்ய நினைத்து என்னுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கின்றது என பார்க்க தோற்றத்தை நான் ப்ரீவியூ செய்கின்றேன். ப்ரீவியூவின் போது நீங்கள் காணலாம் ஸ்டூடெண்ட் நேம், இண்டெக்ஸ் நம்பர், grade, age, one plus 1 2, 2 plus 1 3, 6, 5 plus 6 11 என நான் வழங்குகின்றேன். நெக்ஸ்ட் அதற்கு அடுத்ததாக 10 - 5 5 4 - 1 3 என வழங்கி இதனை சப்மிட் செய்கின்றேன். மீண்டும் இன்னும் ஒரு மாணவனுக்கு இதே வினாத்தாளை செய்ய தேவைப்படி அல்லது இந்த ஃபார்மை செய்ய தேவைப்படி சப்மிட் எனது ஃபார்ம் என்பதற்கு சென்று இதில் அந்த குறிப்பிட்ட
இடைவெளிகளை பூர்ணப்படுத்தி விடைகளை வழங்குங்கள். அதன் பொழுது இவ்வாறு எத்தனை ஃபார்ம்களை வேண்டும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். இதில் சரி பிழை என்பதனை பிறகு ஆசிரியர்கள் திருத்தி கொள்ளலாம். இவ்வாறு ஒரு டிஜிட்டல் எக்ஸாம் ஃபார்மை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். விளங்காத சில விடயங்களையும் இதில் இருக்கின்ற மேலதிகமான சில ஆப்ஷன்களையும் நான் பயிற்சி பாடநெறிகளின் போது நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.